ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம குருசு மலையிலேருந்து அப்படியே ட்ரக் பண்ணி காளிமலைக்கு போயிட்டுருக்கோம். இங்கே நடக்கக்கூடிய கூத்துக்களை நான் உங்களுக்கு விமர்சையாக காமிக்க போகிறோம். நீங்கள் எங்களோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இதை பாருங்கள். ஏன்னா அங்கே நாங்கள் தரமான சம்பவம் பண்ணி வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. மகளே, நம்ம இப்போது குருசுமலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து இறங்குற பாதையிலே காளிமலை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அந்த இடத்த நம்ம போய் விசிட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த மலையிலேருந்து அடுத்த மலைக்கு போகணும். அப்படி போகிற பாதை இந்த மலையிலேயே அவங்க காமிச்சு தந்தாங்க. ஸோ அந்த பாதை வழியாக நாங்கள் காளிமலையை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். இனி அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு தரோம். கைஸ், நம்ம அப்படியே அந்த காளிமலையை நோக்கி போகிற பாதை மாறாமல் இருக்கிறதுக்காக இங்கே கொடிகள், காவி கொடிகள் அங்கங்கேயே கட்டி வச்சுருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக காளிமலையை நம்ம போய் அடைய முடியும். இப்படியே நடந்து போகிற வழியில் முதல்ல ஒரு கோயில் தென்பட்டது. இது பார்த்திங்கன்னா அந்த காளிமலையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் இது. இந்த கோயில் நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே மெயின் கோயிலை நோக்கி போகிறோம். அது அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த உடனே நம்ம அந்த கோயிலையும் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் மெயின் கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலை போய் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி வந்தாலே இந்த கோயிலை அடைஞ்சிடலாம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா இதை மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம காளிமலை சேர்ந்துட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ட்ரெக் பண்ணி நடந்து வந்தீங்கன்னா இங்கே சேர்ந்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு காளி கோயில் இருக்குது. அந்த கோயிலோட வியூவை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறோம். இதை பார்த்துட்டு நம்ம அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் உங்களுக்கு தமிழ்நாடு கேரளா வியூ அப்படிங்கிறது சூப்பராக தெரியுது. உங்களுக்கு இங்கே சிட்டாறு 1 சிட்டாறு 2 அந்த 2 டேமும் இங்கேருந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு லேக்காகவே உங்களுக்கு தெரியுது. அந்த 2 டேமும் இங்கேருந்து பார்த்தா தெரியும். நீங்கள் வீடியோவில் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மலையோட உச்சியிலேருந்து நம்ம பார்க்கும்போது நிறைய ஏரியா இப்போ மிஸ்டாக இருக்குது. காலை நேரம்னால ரொம்ப மிஸ்டாக இருக்குது. அதனால் பெரிய அளவில் மங்களாக தான் தெரியுது. ஆனாலும் வியூ பார்க்கறதுக்கு அந்த மிஸ்ட்டில் நம்ம ஊரை பார்க்குறது சரியான ஒரு என்ன சொல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு மூட். நீங்கள் இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பரான ஒரு இடமா இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பரான இடம். நம்ம பார்க்குறது இங்கேருந்து தெரியக்கூடிய அந்த வியூவை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். ரொம்பவும் சூப்பரான ஒரு இடமா இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது காளி கோயில். இந்த காளி கோயிலோட இருக்கிற அந்த முக்கியமான மெயின் கோயில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அது கூடவே நிறைய சின்ன சின்ன கோயில்களும் இது சுற்றி இருக்குது. அந்த ஒவ்வொரு கோயிலாக உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறோம். இவ்வளோ பெரிய மலைக்கு மேலே இந்த மாதிரி கோயில்கள் கட்டி முன்னாடி இருந்தே கும்பிட்டு வராங்க அப்படிங்கிறது ரொம்பவும் ஆச்சரியமூட்டுற விதமாக இருந்துச்சு. கோயில்களும் பார்க்குறதுக்கு ரொம்பவும் பழமையும் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே அந்த காளி கோயிலிருந்து நம்ம கிளம்பிட்டோம். அங்கேருந்து நம்ம ஏறி வந்த அந்த பாதையை அடைஞ்சிட்டோம். திரும்பவும் இதே பாதையில் தான் இந்த மலை மூலமாக நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரோப் மூலமாக நம்ம ஏறணும். பார்த்திங்களா, அதே ரோப் பிடிச்சி தான் கஷ்டப்பட்டு தான் இறங்க வேண்டியிருக்கு. ஏறும்போது கூட எப்படியோ ஏறிடலாம். ஆனால் இறங்கும்போது கண்டிப்பாக ரோப் இல்லாமல் நம்ம ஏற முடியாது. ஏன்னா ரோப் அந்த இடம் நல்லா வழுக்கிற ஒரு இடமாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏறும்போது எவ்வளவு கஷ்டமாக ஏறி வந்தோம் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோலேருந்தே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆனால் நம்ம இப்போ இறங்கும்போது ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் கால் மட்டும் கொஞ்சம் நாட்டியம் ஆடுது. நம்ம இப்போ கீழே வந்துட்டோம். கீழே இருக்கக்கூடிய ஒரு குருசடி தான் இது. இந்த குருசடியில் பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பெரிய குருசை கீழே இருந்து ஜீசஸ் கிறிஸ்து பார்த்துட்ருக்கிற மாதிரி இந்த இடத்த அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த கிறிஸ்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து
டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பெரிய குரிசு தெரியும். அந்த வியூவை பார்க்குற மாதிரி வச்சுருந்தது ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. இந்த மலையடிவாரத்தில் இருந்து நம்ம அவ்வளோ தூரம் ஏறி கீழே வந்து இறங்குனதே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம மேலேருந்து கீழே வர்றதுக்கு. அதுவும் இயற்கையை பார்க்க வேண்டியது இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.